எது பிரெஞ்சி ஹோம்லேண்டரை கொன்னுட்டானா? என்னங்க சொல்றீங்க? இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாசிபிள் தியரிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்டிஆர் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் எஸ்டிஆர். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, ஹோம்லேண்டர் பிகம்ஸ் பிரசிடென்ட். இது கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா வந்துட்டு ட்ரெய்லர்ல ஒரு ஷார்ட்ல காட்டியிருப்பாங்க. நம்ம ஹோம்லேண்டர் வந்து பிரசிடென்டோட சேர்ல உட்காந்துருப்பாரு, கால் மேல கால் போட்டு. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோம்லேண்டர் ஜீவன் எடுத்ததுக்கு அப்புறம் இம்மார்டலா மாறுறான். So, அப்ப அவனோட ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னவா இருக்கும்? பாய்ஸ் டீமே மொத்தமா அழிச்சிட்டு அந்த பிரசிடென்ட்டா மாறிட்டானே. பிரசிடென்ட் தான் ஹையஸ்ட் பவர் ஆஃப் யுஎஸ்ஏ வேர்ல்டுன்னு சொல்லலாம். அந்த பாய்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அவன் டைரக்டா வந்து பிரசிடென்ட் சேர்ல உட்காருவான். ஒன்னு பிரசிடென்ட்டை போட்டு தள்ளிட்டு உட்காருவான், இல்ல பிரசிடென்ட்டை வழி விட சொல்லிட்டு உட்காருவான். ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்குது. அதை வந்து காமிக்கிறாங்க. ஒரு காமிக்லயுமே ஒரு காமிக்ல வந்து ஹோம்லேண்டர் பிரசிடென்ட்டை டைரக்டா நம்ம வேர்ல்டுல இருக்க சூப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸ் அட்டாக் பண்ணி அவன் டைரக்டா பிரசிடென்ட்டா உட்கார்ற மாதிரி ஒரு காமிக் இருக்குது. அதை வந்து இங்க ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க தான் நான் நம்புறேன். ஆனா அப்படி கொல்லுவானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். கொல்லாம அவங்கள பேசி வழி அனுப்பி உட்காருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடென்ட்டை கொல்றானா, அதே மாதிரி நம்ம ஆஷ்லியுமே கொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆஷ்லி அது இல்லாம சேஜ் கில் பண்ணிருக்கா. யாரு சோல்ஜர் பாயோட மைண்ட் ரீட் பண்றாங்க. இது தெரிஞ்ச ஹோம்லேண்டர் வந்து சேஜ் ஆல்ரெடி ஆப்போசிட்டா மாறிட்டாங்கிறது ஹோம்லேண்டருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவானா, ஆஷ்லியுமே ஹெல்ப் பண்ணிருக்கா தெரிஞ்சு ஆஷ்லி கன்ஃபார்மா கொல்லுவான். இதுல வந்து பார்க்கவே மாட்டான் ஹோம்லேண்டர், உங்களுக்கே தெரியும் அவனை பத்தி. சோ அப்ப இதான் அவனோட வந்து ஃபர்ஸ்ட் தியரி. நம்ம பார்க்க போறது தியரி நம்பர் 2. சோல்ஜர் பாய் யூசஸ் ஹிஸ் பவர் அகைன்ஸ்ட் ஹோம்லேண்டர். எபிசோட் 6ல சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டர் கிட்ட V1 கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அந்த ஹோம்லேண்டர் சுத்தமா பிடிக்காது. சோ அவனே பின்னாடி ஹோம்லேண்டருக்கு ஆப்போசிட்டா திரும்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோல்ஜர் பாய் வந்து என்ன பண்றான்னா, ஆக்சுவலா V1 எடுக்கும்போது என்னன்னா எப்படின்னா வந்து நிறைய கேசஸ் இருக்கு. எடுத்து சூப்பர் பவராவும் மாறலாம், இல்லைன்னா வந்து உடம்புக்கு செட் ஆகாம செத்து கூட போகலாம். சோ அந்த தைரியத்துல தான் எனக்கு சோல்ஜர் பாய் வந்து ஹோம்லேண்டருக்கு அந்த V1 கொடுத்திருப்பான். கொடுத்து சப்போஸ் அவன் செத்துட்டானா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற ஐடியால செக் பண்றதுக்கு தான் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சப்போஸ் அவன் ஹோம்லேண்டர் சூப்பர் பவரா மாறினாலும் சோல்ஜர் பாய் டைம் பார்த்து அவனை போட்டலாம். ஏன்னா சோல்ஜர் பாயோட பவர் எடுக்கிற அந்த எபிலிட்டி வந்துட்டு V1க்குமே ஒர்க் ஆகும். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருக்காங்க, பாம் சைட் உடம்புல இருக்கிறது V1 வந்து சூப்பர் பவர் கொடுக்கும், அல்ட்ரா டியூரபிலிட்டி, பேட்டரி மாதிரி சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அவங்களை இளமையாவே வச்சுக்கும். சோ இதுதான் ஹோம்லேண்டருக்குமே தேவை. ஆனா சோல்ஜர் பாய் அந்த V1 வந்து பவர் யூஸ் பண்ணி, சோ பாம் சைட் இஸ் நவ் நார்மல் ஹியூமன். அந்த மாதிரி ஹோம்லேண்டருமே அவன் நினைச்சா வந்து ஈஸியா எடுத்து கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சாதா மனுஷனா மாத்திலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் சோல்ஜர் பாய் வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அதனாலதான் வந்து கான்பிடென்ட்டா ஹோம்லேண்டருக்கு வந்து அந்த V1 கொடுத்தான். இதான் வந்து பாசிபிள் தியரி நம்பர் 2. இப்போ வந்து நம்ம தியரி நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோம்லேண்டர் கில்ஸ் சோல்ஜர் பாய். இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா சோல்ஜர் பாய் தான் ஆக்சுவலா உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பா இருந்தான் எப்போ நாள். ஆனா இப்போ வந்து ஹோம்லேண்டருமே வந்து V1 எடுத்த காரணத்தினால ஹோம்லேண்டரும் சோல்ஜர் பாய் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே இம்மார்டல் தான். இப்போ ஹோம்லேண்டரோட பவருமே நல்லா அப்கிரேட் ஆயிருக்கு. ஏன்னா அந்த கடைசியில அந்த எபிசோட் 6 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா லேசர் லைட் கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்டுக்கு போகும், ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டா காமிப்பாங்க நம்ம ஹோம்லேண்டரை. சோ வந்து ஏன் ஹோம்லேண்டரை வந்து சோல்ஜர் பாய கொல்லணும் ஹோம்லேண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு ஹோம்லேண்டர் வந்து இப்ப இம்மார்டல் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த வீக்னஸ்ல ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது சோல்ஜர் பாய் தான். ஏன்னா சோல்ஜர் பாய் கிட்ட சோல்ஜர் பாயால சூப்பை வந்து நார்மல் பர்சனா மாத்த முடியும். அதாவது அந்த சூப் உடம்புல இருந்து V1 VO அதை எடுக்க முடியும். ஏன்னா பாம் சைட் கிட்ட இருந்து எடுத்த மாதிரி லைக் திடீர்னு ஹோம்லேண்டருக்கு எகென்ஸ்டா டர்ன் ஆகி ஹோம்லேண்டருக்கு எகென்ஸ்ட் அந்த பவர் யூஸ் பண்ணிட்டானா ஹோம்லேண்டர் வந்து ஹியூமனா மாறிடுவான். அதாவது ஹோம்லேண்டர் என்னைக்குமே விரும்ப மாட்டான். ஹோம்லேண்டர் செல்ஃபிஷ். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷ். அவனுக்கு அவன் தான் முக்கியம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ அவன் என்ன பண்ணானா பாசிபிளா சோல்ஜர் பாயை கொல்லுவான். அதான் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும். அது இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சோல்ஜர் பாய் கொன்னுட்டானா அவன் தான் ஒன்லி சூப் இந்த வேர்ல்ட் தி இம்மார்டாலிட்டி. கரெக்டா? ஏன்னா வந்துட்டு மத்த எல்லாம் ஸ்டாம் ஃப்ரெண்ட்ஸ் பாம் சைட்டை கொன்னுட்டாங்க. சோல்ஜர் பாய் செத்துட்டானா ஹோம்லேண்டர் தான் ஒன்லி ஒன். இப்ப சப்போஸ் சோல்ஜர் பாய் கொல்லாமட்டா கூட சோல்ஜர் பாயுமே இம்மார்டல்ங்கிற ஒரு பேர் இருக்கும். அது ஹோம்லேண்டருக்கு பிடிக்காம சோல்ஜர் பாயை கொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். அப்படியே சோல்ஜர் பாயை கொல்ல முடியலன்னா அவனுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, அவன் அந்த ஐஸ் பாக்ஸ்ல பூட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்ரெடி அப்படியே ரீலிங் பண்ணாங்க, அது உங்களுக்கே தெரியும். இதான் வந்து நம்ம தியரி நம்பர் 3. நாலாவது தியரி, அதாவது ஃபைனல் தியரி. இது என்ன தியரின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோம்லேண்டர் லாஸ்ட் ஹிஸ் ஆல் பவர்ஸ். இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா V1 எடுத்ததுக்கு அப்புறம் ஹோம்லேண்டர் ஓவர் பவர்டா காட்டுறாங்க. நம்ம அந்த எபிசோட் லாஸ்ட் ஒரு சீன்ல மட்டும் காட்டினாங்க. ஆனா இது வந்து பெர்மனன்ட்டான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா V1ல எடுத்து 2 கேசஸ் இருக்கு. ஒரு கேஸ் என்னன்னா வந்து ஓவர் பவர்டா மாறி அவன் வந்து ஒரு இம்மார்டலா மாறுவான். இது ஒரு கேஸ் சோல்ஜர் பை மாதிரி. இன்னொரு கேஸ் என்னன்னா வந்து அது உடம்புக்கு செட் ஆகலன்னா ஸ்டார்டிங் ஓவர் பவர்டா காட்டினாலும் பின்னாடி வந்துட்டு அவன் வந்து உடம்புல அடிபட்டோ சரி இல்லன்னா அந்த இது V1 செட் ஆகையுமே சாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன்னு சாகலாம், இல்லனா வந்து நார்மல் ஹியூமனா மாறிடுவான். ஹோம்லேண்டருக்கு இருக்கறதுல ஒரு பெஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன கேட்டீங்கன்னா அவன நார்மல் ஹியூமனா மாத்துறது தான். ஏன்னா அவன் பவர் இருக்கிறதுனால மட்டும் தான் அவன் அந்த ஆட்டம் ஆடுறான். சப்போஸ் அவன் நார்மல் ஹியூமனா மாத்திட்டாங்கன்னா அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாத்தையும் இழந்த
ஒருத்தனா மாறிடுவான். ஸோ அப்படி மாறுறதுதான் வந்து அவனுக்கான ஒரு பெஸ்ட் எண்டிங்கா இருக்கும். அவனை கொல்றதை விட அதான் வந்து அவனுக்கான பெஸ்ட் எண்டிங்கா இருக்கும். அவனை மாத்துறது தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். இதான் வந்துட்டு நம்ம ஃபைனல் தியரி. இந்த தியரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த முன்னாடி நினைச்ச எல்லா தியரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டு போங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளும். நிறைய பேர் பார்க்க தான் வந்து நிறைய பேர் இன்னும் உள்ள வருவாங்க. லைக் போட்டீங்கன்னா தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்புறம் கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும்ல, புதுசா ஆரம்பிங்க. அந்த ஹைப் பட்டனையும் போட்டு விட்டுருங்க. நிறைய பேர் ஹைப் ஆகி நிறைய பேர் பார்ப்பாங்க. அதெல்லாம் பாய்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு பாய்ஸ்ல பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் என்னோட வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து புச்சர், பில்லி புச்சர். அது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் STR.